செந்தில் பாலாஜி கேஸ் விஷயத்தில் ஒருத்தருக்கு வந்து ஓப்பனாக ஒரு எம்எல்ஏ, ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஸோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னார், 50 கோடி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் ஒத்துக்கல. செந்தில் பாலாஜியை வந்து கூட்டு விசாரிக்கணும்னு சொன்னால் தப்பு இல்லை, ஒன்றும் நம்ம மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, நான் வரேன், எப்போ கூட்டாலும் நான் வரேங்க, நான் வந்து நீங்கள் என்ன விசாரணை சொன்னால் கேட்குறேன்னு சொல்லலாம். அப்ஸ்காண்ட் ஆகுறதுன்றது ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு அழகான விஷயமா இல்லை. மேன் ஆஃப் ஒரு ஆன்டிசிடென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு தனக்கு பின்னாடி இவ்வளவு குற்ற இதை சுமந்தவங்க யாருமே இல்லை. ஆதவர்ஜுனா வந்து கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, அதை தீக்காம விட மாட்டோம்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்க. ஆதவர்ஜுனா பேசுனது எனக்கு தெரிஞ்சு உடன்பாடு இல்லை, அது பேசியிருக்க கூடாது. அதனால வந்து இது தேவையில்லை. ஆதவர்ஜுனா மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 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 இடத்துல இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற இந்த தற்போதைய 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்களை பாஜகவில் இருப்பவராக நீங்க இதை எப்படி பாருங்க? குதிரை பேரம் நடந்திருக்க வாய்ப்புகள் 100% உண்டு. ஏன்னா உதயநிதி உட்பட யூஸ் பண்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்க இதை ஏத்துக்க முடியல. அதாவது நீ எல்லாம் ஒரு சிஎம்மா, ஒன்ன நாங்க ஏத்துக்கணுமான்ற கோவம் இருக்கு பாருங்க, இந்த ஆண்டான் அடிமை என்ற அந்த குணம், அதுதான் எனக்கு சந்தேகத்தை வலுக்குது. என்னன்னா இவன் கண்டிப்பா குதிரை பேரும் இல்லை, எந்த பேரத்துக்கும் எங்க இறங்கியிருப்பாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கான ஒரு முக்கியமான காலையிலே ஒரு பிரேக்கிங் கண்டென்ட்டா வந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முன்ஜாமீன் மனு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் அவரு தான் இதுக்கு பின்னணியிலேருந்து செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி காவல்துறை அறிக்கையிலெல்லாம் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இப்போ அவரை நோக்கி இதில் தலைமறைவாக இருக்கிறாங்க. அவரும் சரி, அவருடைய தம்பியும் சரி தலைமறைவாக இருக்கிறாங்க. முதல்ல தம்பி வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு, இப்போ இவரும் கேட்டிருக்கிறாரு. இந்த வழக்கினுடைய நகர்வுகள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியிருக்கு? இல்லை, இந்த வழக்கில் தம்பி தலைமறைவாக இருக்கிறது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா தம்பி எப்போ தலைமறைவாக தான் இருப்பார், அவர் வாழ்க்கையே தலைமறைவாக தான் இருப்பார், எப்பாவது வெளியில் வந்துட்டு போவார். செந்தில் பாலாஜி கேஸ் விஷயத்தில் ஒருத்தருக்கு வந்து ஓப்பனாக ஒரு எம்எல்ஏ, ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஸோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னார், 50 கோடி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் ஒத்துக்கல. பேசினவர் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு சொன்னாங்க, திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கன்ஃபெஷனில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, போலீஸுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தில் யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம். செந்தில் பாலாஜியை வந்து கூட்டு விசாரிக்கணும்னு சொன்னால் தப்பு இல்லை, ஒன்றும் நம்ம மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, நான் வரேன், எப்போ கூட்டாலும் நான் வரேங்க, நான் வந்து நீங்கள் என்ன விசாரணை சொன்னால் கேட்குறேன்னு சொல்லலாம். அப்ஸ்காண்ட் ஆகுறதுன்றது ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு அழகான விஷயமா இல்லை. அது இல்லாமல் முன்ஜாமீன் போடுறது, நான் வர்றது, அவர் தப்பு பண்ணலை, அவர் சொல்றது என்னன்னா தப்பே பண்ணலங்கிறாரு. அவர் அதனால கூப்பிட்டு விசாரிக்கும் போது கண்டிப்பாக போயிருக்கணும். விசாரிக்காம போகாமல் இருக்கிறதுலேருந்தே அவர் வந்து எப்படி தப்பு பண்ணியிருப்பாரா இல்லைன்னு தெரியல. இல்லை, அதில் தான் அந்த முன்ஜாமீன் மனுவில் ஒரு பாயிண்ட் நோட்டிஃபை பண்ணுறாருல, இப்போ இந்த மாதிரி ஒரு போலீஸார் கைது செய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு அரசியல் பழிவாங்கலாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு. இல்லைங்க, எப்பவுமே ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்போ வரும்னு சொன்னால், முன்ஜாமீன் எப்போ வரும்னா உங்களுக்கு ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கணும், ஒரு அச்சுறுத்தல் இருக்கணும், போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுமோ அப்படின்னு நீ சொன்னா தான் உங்களுக்கு முன்ஜாமீன் நீக்கும். போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இல்லைன்னு சொன்னா வரவே வராது. அவர் சொல்றது கரெக்ட், ஆனா அவர் ஏன் விசாரணைக்கு போகக்கூடாது? அவர் நோட்டீஸ் கொடுத்தா போலாமே, அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே. நோட்டீஸ் கொடுக்காம போய் அவர் போய் பார்த்து நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சு சொல்லிட்டு வரலாம். அவர் எப்பவுமே போக மாட்டார். ஏன்னா முகாந்திரம் ஒருத்தர் ஒரு பர்சனோட ஆன்டிசிடென்ட்ஸ் முன்னாடி இருக்கு எப்படின்னு, அவர் வேலையே இதுதான். செந்தில் பாலாஜி வேலையை அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பணம் கொடுத்து அங்கே வாங்குறது, பணம் கொடுத்து இங்கே கொண்டு வர்றது, கரூரில் பிரச்சனை பண்ணுறது, யார் வந்தாலும் அவர் வந்து அந்த உள்ள பூந்து அடிக்கிறது, உதைக்கிறது, எடுக்கிறது, இந்த கரூர் கேங். மேன் ஆஃப் ஒரு ஆன்டிசிடென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு தனக்கு பின்னாடி இவ்வளவு குற்ற இதை சுமந்தவங்க யாருமே இல்லை. அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் தான் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் வெறும் வந்து எலெக்ஷன் டைமில் வெறும் அந்த அந்த பொட்டியாக ஆளுங்க வச்சு அடைப்பேன், அவ்வளோதான் பண்ண தெரியும் எனக்கு, இதெல்லாம் என்ன பண்ண தெரியாதுங்கன்னு அவர் தான் சொல்லணும். அவர் எதுவும் சொல்லாமல் படுத்த அப்ஸ்காண்டிங்லேயே இருந்தாங்கன்னா சந்தேகம் வழக்கு தானே செய்யும். இல்லை, இதில் வந்து ஆனால் அவர் சொல்கிற விஷயம் எனக்கு அதுக்கும்
சம்பந்தம் இல்ல. என்ன வந்து தேவையில்லாம இதுல குறி வைக்கிறாங்கன்ற மாதிரியான அப்படித்தானே அவருடைய வார்த்தைகள் இங்க புரிஞ்சுக்கப்படுது. அப்படிதான் தாவேகா கவர்மெண்ட்டும் செயல்படுது அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? இதுல நான் தாவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நோட் நான் ஒருங்கிணைச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஆதவ அர்ஜுனா வந்து கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு. அத தீர்க்காம விட மாட்டோம்ன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்கலா? அதை வச்சு நான் பேசுனது எனக்கு தெரிஞ்சு உடன்பாடு இல்லை. அது பேசியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இப்போ இப்போ பர்டிகுலர் இப்போ கேசஸ் பெண்டிங் வித் சிபிஐ. இவங்களோட தரப்பு டிவிக்கோட தரப்பு என்னன்னா, கரூர்ல இவர் தான் அந்த சம்பவத்துக்கு காரணம்னு இவங்களோட குற்றச்சாட்டு. அவர் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, நான் இதை வேலைலாம் பண்ணல, அவங்களா பண்ணிக்கிட்டாங்க, இது ஆயிடுச்சுன்றார். இதை இந்த 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 அனமொழியை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா சிபிஐக்கு அனுப்புறோம். சிபிஐல பெண்டிங் இருக்கும்போது உனக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நாங்க 2 பேரும் தீர்த்துக்க வேண்டிய விஷயம்ன்றது தேவையில்லாத ஒரு பேச்சை தான் நான் பார்க்குறேன். அந்த பேச்சு தான் செந்தில் பாலாஜி சாதகமா போகும். பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு தானே சொல்லணும். அவர் அப்படி சொல்றது அப்படி தானே இருக்கு. எங்க 2 பேருக்கும் ஒரு கணக்கு ஒன்று தீர்க்க வேண்டியது இருக்குன்னா, அப்ப என்ன கணக்கு உங்க 2 பேருக்கும்? மளிகை சாமான் கணக்கா? இந்த கணக்கு தானே. அப்ப நீ இதை டார்கெட் பண்றதுன்னு அர்த்தம். செந்தில் பாலாஜி இதை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு நான் வந்து பயப்படுறதுக்கு காரணம் இதை யூஸ் பண்ணிப்பாருன்றது தான் என்னோட இது அச்சத்துக்கு உண்டான காரணம். யூஸ் பண்ணிட்டாருன்னா எந்த கோர்ட்டும் நம்பும். எந்த கோர்ட்டுமே வந்து ஆமா நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதனால வந்து இது தேவையில்லாது. ஆதவ அர்ஜுனா மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். பேசியிருக்க கூடாது அந்த வார்த்தையை. ஓகே. இதுல இவரு குறிப்பிடுற விஷயம், இப்ப எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்ற ஒருத்தர், அதே நேரம் இந்த பக்கம் தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் தலைமறைவு ஆயிடுவாங்க. ஒரு முன்ஜாமீன் மனு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வாதாடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தான். அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிவிட்டியா இது நம்ம பார்க்க கூடாதா? இல்ல செந்தில் பாலாஜின்ற நபருக்கு நீங்க பார்க்க கூடாது. நான் சொல்றது சாதாரண வேற யாராவது இருந்தாலும் நான் கூட நம்ப மாட்டேன். செந்தில் பாலாஜி அவரோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி பண்றது தானே. ஏன்னா உலகத்துல யாருக்குமே வராத ஒரு ஐடியா பாருங்களேன். ஆடு பட்டியல அடைக்கிற மாதிரி மனிதர்களை அடைச்சி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படம் பார்க்க வச்சு சாப்பாடு போட்டு கையில பணம் இதையெல்லாம் மனித சமுதாயத்துல யோசிப்பீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடியவர் அவரு. ஸோ அதனால நீங்க எந்த அலிகேஷன் சொன்னாலும் அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் அவருக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும் எப்பவுமே. பொதுவா இந்த குதிரை பேரம் அப்படிங்கறது வந்து இப்போ அதிமுக எம்எல்ஏக்களா ராஜினாமா பண்ண வச்சுட்டு தங்களுடைய கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது மூலமா விஜய் அவர்கள் தான் குதிரை பேரத்துல ஈடுபடுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்த சிச்சுவேஷன்ல, டப்புன்னு இந்த பக்கம் ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர் வெளியிட்ட அந்த அவருடைய புகாராக இருக்கட்டும், அண்ட் மோரோவர் இப்ப வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேசிட்டு இருக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்ப திமுக அத்தகைய வேலைகள்ல ஈடுபடுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. இப்போ இந்த 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 இடத்துல இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற இந்த தற்போதைய 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்களை பாஜகவில் இருப்பவராக நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேரம் நடந்திருக்க வாய்ப்புகள் 100% உண்டு. ஏன்னா இந்த தோல்வியை அதிமுகவும் நாங்களும் எங்க கூட்டணி ஏத்துக்கிட்ட விதமும் திமுக ஏத்துக்கிட்ட விதமும் வித்தியாசம் பாருங்க. நாங்க வந்து இது ஜனநாயகத்தை நடக்கிறது தான் சொல்லிட்டு விலகிட்டோம். நாங்களோ எங்க கட்சியோட அதிமுக வந்து தலைமை ஏற்றிருக்க அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களோ இன்னி வரைக்கும் தரந்தாழ்ந்து வார்த்தை யூஸ் பண்ணல. மக்கள் வந்து விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிதான் நிறுத்துறோம். ஆனா ராசாவோ தாமோ அன்பரசனோ அனிதா ராதாகிருஷ்ணன் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க. உதயநிதி கூட உள்பட யூஸ் பண்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்க இதை ஏத்துக்க முடியல. அதாவது நீ எல்லாம் ஒரு சிஎம்மா, ஒன்ன நாங்க ஏத்துக்கணுமான்ற கோவம் இருக்கு பாருங்க. அந்த ஆண்டான் அடிமை அந்த குணம் அதுதான் எனக்கு சந்தேகத்தை வலுக்குது. என்னன்னா இவன் கண்டிப்பா குதிரை பேரும் இல்லை, எந்த பேரத்துக்கும் எங்க இறங்கியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு 107 பேரா 108 பேரா ஒரு 2/3 ஆஃப் எவ்வளோ பாரு, 2/3 எவ்வளோ, 60 பேரா 65 பேரா தூக்கு, 65 பேரையும் எவ்வளோ ஆக போகுது ஒரு ஆளுக்கு? 50 கோடி அவ்வளவுதானே, 3000 கோடி கொடுத்துடலாம். அந்த லெவலுக்கு கூட இறங்குவாங்க அப்படி ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்துற வார்த்தை தாமோ அன்பரசன் வார்த்தை பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் பொது வழியில பேச முடியாது. விஜயை பத்தி இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது தான் இது உள்ள போய் அரெஸ்ட் பண்ண போய் திரும்பி வந்தாரு. இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் என்ன கேட்கிறாரு, உங்க அப்பாவை காணுமேன்னு பொலிட்டிக்கலா கேட்கிறாரு. யாரும் கேட்கலாமே, என்ன தம்பி உங்க அப்பா தான் நம்பர் 1 அரசியல்வாதின்னு உங்க அப்பாவை காணுமீங்க அப்படின்றது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உங்க அப்பாவை வீழ்த்தி நாங்கள் வந்து விட்டோம் ஆட்சிக்குன்றது ஸ்டேட்மெண்ட். வெளியில வந்து அப்பாவை காணுமேன்னு உங்க பையன் கூட தான் கேட்கிறான், கணவரை காணுமேன்னு. இது எவ்வளவு சீப். அப்போ அவங்க வந்து எந்த லெவலுக்கு இறங்குவாங்க தன்னோட எதிரி யாருன்னு தெரிஞ்சா. முதல் பலி எம்ஜிஆர், அதற்கு முன்னாடி காமராஜர், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா. யாரெல்லாம் தனக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப கேவலமா பேசுறது
திமுகவோட டிஎன்ஏ. அது மாதிரி விஜயும் பேசினாங்க. இப்படி விஜயை பேசுறவங்க விஜயோ ஒரு முதல்வரை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ எந்த குதிரை பேரத்துக்கும் திமுக போயிருக்கும்ன்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். இப்ப திமுக செய்யற இந்த குதிரை பேர விஷயங்கள் அப்படிங்கறதுல அது தொடர்பான புகார்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு சில செய்திகள் வருது. ஒருவேளை இது வந்து அதிமுகவும் சேர்ந்து இதுல ஒர்க் பண்றாங்களா? ஏன்னா இது திமுக அதிமுகன்ற அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் எழுந்ததுக்கு அந்த புள்ளியில இருந்து இதை பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில 50 நாட்களாக 60 நாட்களாக திமுகவை எதிர்த்து பெருசா எதுவும் ஒரு பேசல. ஒருவேளை உள்ளுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கா? செந்தில் பாலாஜியும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இப்படின்லாம் வந்து ஒரு நாளிதழ்ல செய்திகள் வருது. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது திமுக செய்கிற இந்த வேலைகளுக்குள் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு. தொடர்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அதிமுக இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட தவறா பேசுனது இல்லை. எங்கேயுமே வந்து இப்போ விலகி போகும்போது கூட நிறைய பேர் விலகி போறாங்க. அப்போ கூட அவர் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பேர் விலகி போறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. விலகி போறவங்களை கையை பிடிச்சி எடுக்க முடியும் அப்படிதான் சொல்றாரு தவிர அவங்கள சேர்க்கறாங்களே அவங்க எவ்வளவு மோசம் அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட விஜயை பத்தி பேசுனது இல்லை. அப்போ அவங்க ஜனநாயகத்தை ஏத்துக்கிறாங்க. அவர் தான் சிஎம். சார் அதுக்கு காரணம் என்னன்னா விலகி போறவங்க தன்னை குற்றம் சொல்லி விலகி போறாங்க. தன் மீது குற்றச்சாட்டை வச்சுட்டு விலகி போறாங்கன்றதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி இதுல எதுவும் பேச மாட்டேங்கிறாருன்ற. அது இல்ல என்னை விட்டு போறாங்க. முதல்வர் அவர்களும் இப்படி ஏத்துக்கலாமா அப்படி வார்த்தை சொல்லியே. இங்க இருந்து போறவங்களத பத்தி தான் சொல்றாரு தவிர விஜய் முதல்வர் விஜயை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ என்ன ஆட்சி நடத்துறீங்க, யார் வந்தாலும் சேர்த்துப்பீங்களா, எங்க ஆளுங்க வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா அந்த வார்த்தை கூட பேசல. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த தோல்வியா பாக்குறாங்க. இதை வந்து தனக்கான தனிப்பட்ட விஷயத்துல அவமானமா பாக்குறது யாருன்னு கேட்டா திமுகவும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் ஒரு குடும்பம் இருக்கு பாருங்க. அவங்க இது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், வடு, ஒரு காயம், இதை நாங்க ஏத்துக்க முடியாது, எந்த வகையிலுமே விஜய் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்துல எது வேணா நடக்கும். இப்போ விஜய் ஏத்துக்க முடியாதவங்க கொஞ்சம் இந்த காலத்து தலைமுறைகள் கொஞ்சம் யோசிங்க. இவங்க எப்படிலாம் எம்ஜிஆர் பேசியிருப்பாங்கன்னு யோசிங்க. மாடம் இதுல சட்டசபை மாடத்துல இருந்து செருப்பு தூக்கி போட்டது, அதாவது ஒரு மலையாளி வரலாமான்னு கேட்டது, இவரெல்லாம் ஜெயிக்கலாமான்னு கேட்கறது, அட்டக்கத்தி வீரனுங்கிறது. தனக்கு பிடிக்கணும்னா எந்த லெவலுக்கு இறங்குவாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துப்பேன், மக்களும் ஏத்துப்பாங்க. இல்ல நீங்க சொல்றது விஜய் அவர்கள் வந்ததை பிடிக்காத திமுக தான், தனிப்பட்ட பகையாக எடுத்துக்கொண்ட திமுக தான் அதை வீழ்த்தணும், ஆட்சியை கவிழ்க்கணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினது அதிமுக கூட அப்படிங்கிறது. இப்போ ஐயுஎம்எல் கட்சி தலைவரும் கூட ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட சொன்னாரு, அதிமுகவோட கூட்டணி போறதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. அப்படின்ற பொழுது திமுக ஒரு பக்கம் அந்த முயற்சிகள் எடுத்ததுன்னா அதிமுக சைட்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசாமலா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது ஏன் ஒன்னும் ஃப்ரூட்ஃபுல்லா முடியல? நீங்க சொல்ற மாதிரி பேசியிருந்தாருன்னா ஏடிஎம்கே அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன், முடிஞ்சிருக்குமே. அந்த டீலே முடிஞ்சிருக்கு. இல்ல அந்த பாயிண்ட் போனாதான் இங்க இருந்து எல்லாரும் போறாங்களே அதிமுக. அது அப்புறம் அதனாலதானே நீங்க விஜய் ஆட்சி இல்லாம இருந்திருந்தா எல்லாரும் இன்டாக்டா இருந்திருப்பாங்க. விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தானே போறாங்க எல்லாருமே. நீங்க முதல்ல எனக்கு உண்மையில அந்த 2 பேரும் சேருவாங்கன்றது இப்பவும் சொல்றேன், திமுகவோட இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குமே தவிர அதிமுகவோட தூண்டுதலா இருக்காது. எடப்பாடி தூண்டி இருக்க மாட்டார். அவர் இது தொடர்பான பேச்சுவார்த்தையை இது தொடர்பு தன்னோட கட்சி எம்எல்ஏக்கள் கிட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கன்வே பண்ண போய் அது பிடிக்காம தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு டீம் பிரிஞ்சு வராங்க. அவங்களும் ஆதரவு கொடுத்து பெரும்பான்மை நிரூபிச்சுதான் தாவேக்கா ஆட்சிக்கு வருது. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிய போய் தானே இந்த பிரிவே ஏற்படல. அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் என்ன புரிதல் அப்படின்னா, சி.வி. சண்முகம் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து திமுக கூட பேசுறேன்னு கூட எனக்கு காதுல ஒரு நியூஸ் வருது, அதை கூட பண்றேன், நீங்க ஏன் டிவிகே கூட போகக்கூடாது? நம்மளோட பரம்பரை எதிரியான யாருக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த கட்சியோடவே நீங்க உடன்பாடு பேசுறதா கேள்விப்படுறோம். அப்படி இருக்கிற நீங்க ஏன் டிவிகே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் டிவிகேயும் பிடிக்கல, டிஎம்கேயும் பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம் 2 பேருமே. என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுக சக்கம் இருந்ததுன்னா, அதாவது ஒத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்குமே. அது எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். அது நான் என்ன சொல்றேன், நான் இந்த இடத்துல தான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்லுது போல அவங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டு ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்றது சொல்றீங்க. பட் ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்தாலும் கூட இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் தேவைப்படுகிறது. ஆனா இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே அந்த இடத்துல நோன்ற மாதிரியான தலையசைப்புகளை தான் காட்டுறாங்க. அதுக்குதான்
ஐயுஎம்எல் தலைவரை நம்ம மேற்கோள் காட்டலாம். இப்ப இந்த பக்கம் அதிமுகல இருந்து ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து இல்ல அது சரி வராதுன்னு அவங்க விலகி போறாங்க. அப்ப உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிளவுகள் நடக்கும்போது தங்களுடைய கட்சிகளே பிரச்சனை வரும்போது அதனாலதான் இந்த இருபெரும் கட்சிகள் அந்த முடிவை நோக்கி இன்னும் அடுத்த கட்ட முயற்சிகளை எடுக்கல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இல்ல அப்படி ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி தெரியல. அவங்க திருப்பியும் 45 மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு கொடுக்கல, நாங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாருன்னு தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க தவிர, அப்படியே இருந்திருந்தா கூட நடக்காத விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது அர்த்தமே இல்லையா. இருக்கலாம், நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இது எல்லாரும் டிவி கேட்க போறதுக்கு காரணம் இந்த அதிமுக நாங்க சொல்றது கேட்கல அப்படின்னு தான் அவங்க போறாங்க. இவங்கெல்லாம் கூட இங்க பிடிக்கலன்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஏத்துக்க முடியாம திமுக இன்னைக்கு உட்காந்துட்டு என்னென்னலாம் பேச முடியுமோ விஜய் அவர்களை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா தரம் குறைஞ்சு பேசுறாங்க. அது இந்த காலத்து ஜனங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட கட்சி திமுக. தனக்கு ஏத்தவங்க வரலன்னா அவங்களை என்ன மாதிரிலாம் போய் அடிப்பாங்க அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கணும். சோஃபா மாடல் அப்படிங்கிறது, அவர் எவ்வளவு சொல்லிட்டாரு சோஃபாலாம் உண்மை கிடையாதுன்னு, சோஃபா மாடல் நடிக்கிறது, அது மாதிரி பேசுறதெல்லாம் திமுக கைவந்த கலை. கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிடணும்னு விஜய் நினைக்கிறாரா? கரூர் கேஸ் சிபிஐ கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர்ல பேர் இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் விக்டிம்ஸை பார்க்க கூடாது. அது கேஸை பாதிக்காதா? இப்போ அவங்க விஜய்க்கு எதிராக ஏதாவது வார்த்தைகள் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சா கூட அவங்க எப்படி இந்த வேலையை வாங்கினவங்க எப்படி விஜய்க்கு எதிராக பேசுவாங்க, முதல்வருக்கு எதிராக பேசுவாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சட்டப்படி நான் சொல்ல சட்டப்படி சட்டப்படி விக்டிமுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது.